கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடத்துறாரு. மாநாடு தாங்க அது. நான் கேட்கிறேன், ஒட்டுமொத்த தாய் குலங்கம் என் அன்பு சகோதரிகளையும் பார்த்து கேட்கிறேன், உனக்கெல்லாம் என்னையா தகுதி இருக்கு என்னுடைய கேப்டனை பத்தி, எங்க அன்பு உடன்பிறப்பை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? உங்க அப்பா என்னையா பேசினாரு? என்ன பேசினாரு? எனக்கு பின்னாடி என்னுடைய குடும்பத்துல இருந்து யாருமே அரசியலுக்கு வரக்கூடாது, வர மாட்டாங்க. அப்படி வந்தா புளிய மரத்துல கட்டி வச்சு அடிக்க சொன்னாரு. அண்ணி இன்னைக்கு கூட திண்டிவனத்துல நிறைய புளிய மரமா இருக்கு. ஆனா என்ன பண்ணணும்னு தான் எங்களுக்கு புரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி பேசினாரு உங்க அப்பா. நீ என்னன்னா அங்க நின்னுகிட்டு பால் தினகர் அண்ணனை கூட்டு வந்திருந்தா கூட ஜபக்கூட்ட நல்லாவே செஞ்சிருப்பாரு. அந்த மாநாட்டுல ஜபக்கூட்ட நல்லாவே செஞ்சிருப்பாரு, சூப்பரா. நீ என்னன்னா ஜபக்கூட்ட நடத்துற மாதிரியே ஒரு மாநாட நடத்தி எங்க கேப்டனை பத்தி பேசுறியே, உனக்கெல்லாம் தகுதி இருக்க? நீ டில்லிக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தவர எங்க கேப்டன்? நான் சொல்றேன், இங்க வீரமா சொல்றேன், உண்மையா சொல்றேன். ஒரு எம்பி சீட்டு நீ ஜெயிச்சேனா அதுக்கு மூல காரணமாக வித போட்டவரு எங்க அன்பு உடன்பிறப்பு கேப்டன்யா. அந்த நன்றியை மறந்துட்டு நீ பேசுற. அடுத்தது ஒருத்தர் இருக்கிறாரு, ஐயோ அவரு பண்ற அழும்பு தாங்க முடியல. யாருன்னு கேக்குறீங்களா? ஈழத்தமிழர்னு ஒரு நாடகம் நடத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு சீமானம். உன் பேரு தான் சீமான், ஆனா நீ எந்த நாட்டுக்கும் சீமான் கிடையாது. இவரெல்லாம் நம்ம கேப்டனை பத்தி பேசுறதுக்கு கூட நாக்குல உனக்கு உயிர் இருக்க கூடாதியா? அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில உன்னை வைப்பார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் பேசுறது ஒரு நாள் கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்னாலையும் பொறுக்க முடியல, என்னையா இது இப்படி பேசிட்டு இருக்கிறாரு இந்த ஆளுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா, தெருவுல எங்க வீட்டு தெருவுல 4-5 நாய் ஒரே குறைச்சல் சத்தமா குறைச்சுக்கிட்டே இருந்தது. நாய் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தது. எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த ஆள் பேசுறத கொண்டு போய் அங்க வச்ச நாய் சத்தம் போடுறதை நிறுத்திடுச்சு. நாய் சத்தம் போடுறதே நிறுத்திடுச்சு. அந்த அளவுக்கு இந்த ஆளு நாய்களை விட பயங்கரமா கத்துறாரு. உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நீ ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் என் தலைவரை பத்தி பேசுறதுக்கு கூட உனக்கு அருகதை கிடையாதியா? எத்தனை நாளாயா உனக்கு ஈழத்தமிழரை பத்தி தெரியும்? என் தலைவர் தன்னுடைய பிறந்த நாளை கூட ஈழத்தமிழருக்காக கொண்டாட மாட்டேன் விரதம் இருந்தவரியா? எங்களுடைய அன்பு தொல்லையானதா திருப்பியாத மக்களுக்கு நல உதவி செய்யற பிறந்த நாளா மாத்தினாரு. தான் பெற்றெடுத்த சிங்க குட்டியான முதல் ஆண்மகனுக்கு கூட பிரபாகரன் பேரு வச்சவரியா என்னுடைய தலைவர். அப்படிப்பட்ட உணர்வுல இருக்கிற என் தலைவரை பத்தி நீ பேசுற. உனக்கெல்லாம் எங்க இருந்தியா இப்படி ஒரு ஞானம்? அடுத்தது ஒருத்தர் இருக்கிறார், ஐயோ அவரு இருக்கிறார் பாருங்க, தமிழ் தாயையே வித்தவர். அவரு தமிழ் தாயையே வித்தவர். யாரு? நாஞ்சிலா? இல்ல, நாதாரி சம்பத்து. நாதாரி சம்பத்து, ஊதாரி சம்பத்து. அடுத்தது இருக்கிறாங்க பாருங்க, அந்த அதிமுக காரங்க. அதாவது அம்மாவை தான் செல்வின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இப்ப 1000 வயசாச்சு, சரி பரவாயில்ல. ஆனா அங்க எடுத்து சொல்ற உரையாற்றுவர அத்தனை பேருமே செல்வியாம். செல்வி விந்தியா, செல்வி சரஸ்வதி. நான் கேட்கிறேன், ஏம்மா உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? நீ சீரழிந்து சீர்கட்டு இருக்கின்ற நேரத்தில் நடிகர் சங்கத்தில் இருந்து உனக்கு ஆதரவு கொடுத்தவர் என்னுடைய அன்பு உடன்பிறப்பு கேப்டன் அவர்கள். அப்படிப்பட்ட என் தலைவரை பத்தி அவங்க போடுற 5க்கும் 10க்கும் நாயா குறைக்கிறிய. உனக்கெல்லாம் உய்வு இருக்கா? உனக்காகவே திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு நினைக்கிறேன். உய்வுண்டா உய்வில்லை, எல்லாருக்கும் நன்றி மறந்தவர்களுக்கு எங்கேயுமே உய்வே கிடையாது, நரகம் தான். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரியா. என் தலைவனை பற்றி என்னுடைய கேப்டன் அவர்களுக்கு அத்தனை பொறுமையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாருனா அவர் இமயமலையா? இமயமலை அதான் பொய்யாவா? அந்த ஆளுக்கு நான் சொல்றேன் ஒரே ஒரு வார்த்தை. என் மாவட்டத்தில் சேலத்தில் ஒரு மாநாடுன்னு போட்டு பீருக்கும் 100க்கும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்ச கூட்டத்துக்கு முன்னாடி முதல் கையெழுத்து என் மகன் போடுவார், மதுவிலக்கை முழுமையாக அமல்படுத்தும் என்று. நான் கேட்கிறேன்,
ஏயா நீ சட்டமன்ற உறுப்பினர் ஆனதாயா முதல்ல பதவியேற்பு முடிஞ்சாதாயா உனக்கு வந்து 2வது கையெழுத்து தாயா நீ வந்து செய்ய போடணும். அதை விட்டுட்டு என் மாமன் முதல் கையெழுத்தை மது விலக்கை முழுமையாக அமல்படுத்தும்னு சொல்றீங்களே, இது கூடமா உங்களுக்கு தெரியல? சொல்லுங்க. அதே போல பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில வந்து பாத்தீங்கன்னா மகளிர் வந்து 3 பேர் இறந்துட்டாங்க, மருத்துவக் கல்லூரியில் படிச்ச மாணவர்கள். ஆனா இவர் மத்திய கேபினட் அமைச்சரா இருந்தாரு, இணை அமைச்சரா இருந்தவங்க கையெழுத்து போடுறது தெரியாது, அங்கீகாரம் கொடுத்தது தெரியாதுங்கிறாரு. என்ன நீங்க படிச்சீங்க? என்ன படிச்சீங்க? ஒரு அமைச்சரா இருக்கக்கூடியவர் அந்த கோப்பை பார்த்து தானே இவர் வந்து இணை அமைச்சர்கிட்ட கொடுத்துருப்பாரு. அதை கூட தெரியாத மகா அமைச்சரானதுக்கு இந்த நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க பாத்தீங்களா? அவங்க வெக்கப்படுறாங்க. ஆனா உங்க பையன் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து போகல, ராஜ்யசபா எம்பியா போனாரு. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சேலத்துல கூட்டணி தர்மத்தை பத்தி பேசணும். கூட்டணி தர்மம்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு யோகியதே இல்ல. இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன், தர்மபுரியில உங்களுடைய மகன் என்னாரு புரட்சி கலைஞர் கேப்டன் ஆணையிட்டோம் கட்சி தொடர்கள் அனைவரும் ஓடி உழைச்சு உங்களை வெற்றி பெற செய்தாரு. எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் இளைஞரணி செயலாளர் சுதீஷ் அண்ணன் என்னாரு சேலத்துல எதிரின்னா நெஞ்சில குத்தணும். ஆனா நீ துரோகி, முதுகுல குத்துற துரோகி. இந்த நேரத்தை உனக்கு சொல்லிக்கிறேன் நானு. இந்த மகளிரின் சார்பா என் தலைவரை பத்தி நாங்களா ஆட்சியில் நடத்துறோம்? ஆட்சி நடத்தும் உங்க அம்மா, அந்த அம்மாவை கேட்காத என் தலைவரை பத்தி கேட்டுட்டு இருக்கிற. சட்டமன்றத்துக்குள்ள மக்கள் பிரச்சனை பேசுறேன்னு ஒவ்வொரு பேப்பரையும் வாங்கி பாருங்க. இன்னைக்கு எங்களுடைய தலைவருடைய போட்ட பத்திரிகை தான் இன்னைக்கு விலை போயிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் யாரு? புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் எந்த வழியில நடத்துவாரு, எங்க போறாரு, எங்க வராரு, எங்க உட்காராரு இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இதை உங்க மனசாட்சியோட சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுடைய தலைவரை பத்தி ஒரு எல்லளவு சொல்ல முடியாது. பெண்களுக்கு எப்படியாப்பட்ட முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தான் இன்னைக்கு. அதே போல பாத்தீங்கன்னா யாரு சீமானா ஏயா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற எங்க தலைவரை பத்தி? உனக்கு என்னன்னு தெரியுமான்னு கேட்கறேன். என் தலைவர் நடிகர் சங்க தலைவரா இருக்கும் போது அன்னைக்கு கடல்ல மூழ்கி கிடந்த நடிகர் சங்கத்தை தூக்கி நிமித்திய ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் தான். இன்னைக்கு வைப்பு நிதியை வச்சிருந்த ஒரே தலைவர். இன்னைக்கு அதை பத்தி பேசணும்னா எவ்வளவோ பேசிட்டு இருக்கலாம். என் தலைவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்குது சொல்லு பார்க்கலாம். நீ போயஸ்கானோட புரோக்கர் தானே, நீ பெட்டி வாங்கிட்டு வேலை கட்டிட்டு இருக்கிற என் தலைவர்கிட்ட. இதெல்லாம் வேலையாவாது. இந்த மகளிரின் சார்பா சொல்லிக்கிறேன், இதுக்கு மேல என் தலைவரை பத்தி பேசுனீங்கன்னா இங்க இருக்கிற ஒட்டுமொத்த மகளிரையும் ஒன்னா கூடி உனக்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிப்போம், தெரிஞ்சுக்குங்க. அதே போல கலைஞர் முதல் காமெடியா வரைக்கும் என் தலைவர் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அசைஞ்சா அந்த ஆள் எங்க கிடக்குறாருன்னே தெரியலங்க. இந்த காமெடியா எங்க கிடக்குறாருன்னே தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து என் தலைவரை எதிர்த்தோம் யாருமே நின்னதா இல்லைன்னு சரித்திரமே இருக்குது. அது மனசுல புரிஞ்சுக்குங்க நீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யார இனோவா இந்த கரநாடகாரன் படம் வந்து ஞாபகம் தான் வருது. அது ஒரு விட்டு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. மைசூர் மகாராஜா வச்சிருந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்காங்க ஒரு கதை கேட்பாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க சகோதரர்களே, அண்ணி தப்பா நினைச்சுக்காதீங்க. அத போல இந்த நோங்கில் சம்பத் வச்சிருக்க இனோவா காரை இப்ப யாரு வச்சிருக்கான்னு தெரியல. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஏயா நீ மதிமுக என்ன பேசுன? ஜெயிலில் மான மரியாதை கப்பலை ஏத்திவிட்டு இன்னைக்கு எங்க அம்மான்னு போய் காலையில் உனக்கு வெக்கமா இல்ல? இத சொல்லிட்டு நீ இருக்கிறியா? நீ எல்லாம் இருக்கிறதோட எங்க நான் நல்லா பேசிவிடுவேன். இல்லைன்னு வச்சுங்களேன், பெண்கள் இருக்காங்க, என்னுடைய சகோதரிகள் இருக்காங்க, தவறா பேசக்கூடாது. எங்களுக்குன்னு நாகரிகம் இருக்கு. எங்களுடைய தலைவர் கட்டுப்பாடோட வச்சிருக்காரு பெண்களை. பீரங்கி என்னுடைய தலைவர் வந்து ராணுவ கட்டுப்பாடா வச்சிருக்காரு எங்களை. நீ பேசுற என் தலைவரை பத்தி நீ மதிமுக மாடா மேய்ச்சிக்கிட்டு இருந்த, உனக்கெல்லாம் பேச தெரியாது. நாங்களாம் பேசணும்னு வச்சுக்க கீழே இறங்கிடுவோம். ஆனா வேணாம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம்.